ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்று புனித லயலா இன்னாசியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இயேசு சபையை உருவாக்கிய மிக அற்புதமான ஒரு புனிதர். 1452 முதல் 1556 வரை இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த புனிதர் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் வாழ்ந்து கடவுளுடைய திருச்சபையை கட்டியெழுப்புகிறார். குறிப்பாக மேற்கு நாட்டினுடைய பல்வேறு தப்பறை கொள்கைகள் வளர்ந்து நின்றபோது 3 திருத்தந்தையர்கள் ஒரே நேரத்தில் நின்ற நாட்களில், ஒரு பக்கம் மார்ட்டின் லூத்தர் திருச்சபைக்கு எதிராக எழுப்பிய பிரிவினை வாதங்கள் திருச்சபையை புதுப்பிக்க வேண்டும் என்று புறப்பட்ட அந்த நாட்களில் புதுமைகளும் புதுப்பித்தலும் இயேசுவில் ஒருவரை அடையாளப்படுத்திக் கொள்வதும் இரக்கமுள்ள இயேசுவையும் நம்பிக்கைக்குரிய இயேசுவையும் ஏழையின் இயேசுவையும் உலகத்தில் காணுவதும் கொண்டு போய் கொடுப்பதும் தான் உண்மையான புதுப்பித்தல், உண்மையான புதுவாழ்வு, உண்மையான திருச்சபையின் மறுமலர்ச்சி என்பதை உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரு உயர்ந்த புனிதர். இயேசுவினுடைய வார்த்தைகளை குறிப்பாக ஆண்டவருடைய சீடராக வாழ தயாராக இருப்பவர் கண்டிப்பாக எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும், அன்றாட சிலுவைகளை சுமந்து வர வேண்டும். இந்த சரியான பாதையில் நடக்க வேண்டுமென்றால் ஏராளமான விஷயங்களை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அவருடைய வார்த்தைகள் அவரை பின்னி அழைத்தன. போர் முனையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து அடிபட்டு கிடந்த அவரை புனிதர்களுடைய வார்த்தைகளும் இயேசுவின் வார்த்தைகளும் சுண்டி இழுத்து கடவுளுடைய பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க அவர் முன்வந்தார். இயேசு சபை என்ற ஒரு உயர்ந்த சபையை உருவாக்கி திருச்சபையில் வித்தியாசமான பல்வேறு மறுமலர்ச்சிகளை இந்த புனிதர் கொண்டு வந்திருக்கிறார். திருச்சபை தன்னிலே இறைவாக்கை அறிவிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது என்பதை இந்த காலகட்டங்களில் உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் எடுத்து எம்பியவர் இந்த புனிதர். இந்த புனிதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நம்மையே நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இயேசுவில் நம்மை அடையாளம் படுத்திக் கொள்வதுதான் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிப்பது. அதே இயேசுவை உலகத்திற்கு கொண்டு போவதும், ஏழையில் பிரச்சனையில் உள்ளவர்களை அவர்களிடம் கிறிஸ்துவை காணுவதும் தான் இந்த புனிதர்கள் வழியாக இறைவன் தருகின்ற அருள் வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையுமை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி. எமது கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. திருச்சபையினுடைய மறுமலர்ச்சி
ஒருவர் தன்னிலே ஆரம்பிக்கிறது கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான திருச்சபையில் மறுமலர்ச்சி என்பதை உலகத்திற்கு சொன்ன இந்த புனிதர் வழியாய் நாங்களும் கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையில் அடையாளப்படுத்திக் கொள்ளவும் பிறருக்கு அடையாளம் சொல்லிக் கொடுக்கவும் வரம் தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.